Hi friends, welcome to தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா கார் எப்படி ஈஸியா ஓட்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்களோட இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே காருக்குள்ள வந்து நம்ம கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுருப்போம் அதை எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து நம்ம காரை விட்டு இறங்குவோம்ல அப்போ வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக இறங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் இருக்கா கீர் அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இல்லை ரெண்டாவது மூணாவது கீரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணினதையும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து சென்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 3 இருக்குல்ல, ABC இது 3 இருக்குது. ஒன்று எக்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பிரேக்கு, இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளச்சு. நம்ம வந்து இந்த காலில் ரைட் சைடில் இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். இதை மாற்றி அதை அமுத்துவோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் அமுத்துவோம் விட்டுட்டு. இது மட்டும்தான் இந்த இதில் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து கிளச்சு மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளச்சுக்கு மட்டும் இந்த யூஸ் பண்ணுவாங்க. அதான் ABC இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செப்பல் போடலை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் இப்போ வந்து நான் வந்து கிளச்சை பாருங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீர் இப்போ நியூட்ரலில் பாருங்கள் லூஸாக இருக்குது. இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நியூட்ரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீர் போடணும். இப்போ என்னென்னா ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு சாவி போட்டுக்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெறுங்காலில் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நான் அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம பிரேக்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் செப்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செப்பல் இல்லாமல் நீங்கள் வெறுங்காலியே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பழகின வரைக்கும் ஷூ அந்த மாதிரி போட்டுட்டா தெரியும். அதுக்காக இப்போ வந்து அடுத்தது சீட் பெல்ட் போட்டுங்க. உங்களுக்கு சீட்டை கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உட்காந்துக்குங்க. அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சீட்டை போட்டுட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிலது நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா வைப்பர், நம்ம வைப்பர் போடுவோம்ல அதுதான் இது. ஃபஸ்ட்டு மேலே தூக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிளாக அடிக்கும். அது மாதிரி ஸ்லோவாகவும் அடிக்கும். நிறைய மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மழை லைட்டாக ஏதாவது தூரல் அடிக்குதுன்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் அது. இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு 3rd ஸ்டெப் தள்ளினீங்க அப்படின்னா தண்ணியோடு அது அடிக்கும். நம்ம வெயில் காலத்தில் கொஞ்சம் தூசு அந்த மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணியோடு அடிச்சுக்கலாம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது இண்டிகேட்டரெல்லாம் போடுவோம்ல அதுதான். அப்புறம் பாஸ் கேட்போம் பாருங்கள். இண்டிகேட்டர் லைட் அடிது பாருங்களேன். லெஃப்ட்டு ரைட்டு, கீழே தள்ளிங்கன்னா ரைட்டு. லைட்டாக இந்த 2 விரலை பிடிச்சிக்கணும். எப்போவுமே இந்த ஸ்டேரிங்கில் கை வச்சுட்டு நீங்கள் இது போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி கையை வச்சுட்டே வந்து நீங்கள் இந்த 2 விரலை யூஸ் பண்ணி பாஸ் கேட்கலாம். ஆப்போசிட்டில் வண்டிக்கெல்லாம் நம்ம பாஸ் கேட்போம்லாம் அதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு இது பாருங்கள் லெஃப்ட்டு. அப்படியே கீழே தள்ளிங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் எரியும். இந்த மாதிரி லைட் எரியுது பார்த்திங்கன்னா வெளியே தான் தெரியும். இப்போ லைட் வெளியே தெரியாது. இந்த மாதிரி 1 2 3 அந்த டைமில் திருப்பலாம் நம்ம இதை. இதில் அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரு. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங்கெல்லாம் நிறுத்துகிறோம் ஒரு ஹைவேஸில் அப்படின்னா இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து பாருங்கள் இந்த ஏரோ மார்க் இண்டிகேட்டர் வந்து எரியும். அப்போ வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கோ இல்லை எதுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கோ தெரியும். அதுக்காக இல்லை நம்ம ஒரு 4-வே ரோடு வந்து ஜங்ஷனில் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா வர்றவங்களும் பார்த்து வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக மீட்டர் இது பார்த்திங்கன்னா வண்டி ஹீட் ஆனால் இது மாறும். அதெல்லாம் இன்னொருக்கா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் இது வந்து பெட்ரோல் இது எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பேசிக்கில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஓட்டலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பாருங்கள் யாருமே இல்லை ஆளுகதெல்லாம் இல்லாமல் ஒரு பழைய சைட்டெல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த இடம் தான் இது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்காது, ஒரு அனீசியாகவும் இருக்காது. இல்லை நம்ம ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டினா கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா இதுன்ட்டு இல்லை 2 வீலரும் அது மாதிரி தான். யாராச்சும் இருந்தால் நம்ம வீட்டு சைடு நம்ம ஓட்டி பழகிறதுங்கிறது கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஓட்டலாம். ஆக்சுவலாக 2 வீலரை விட ரொம்ப ஈஸி காரு தான். சேஃப்டியும் கூட காரு தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீரை போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ கீர் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். லைட்டாக நீங்கள் கிளச்சை விட எக்ஸ்லேட்டர் வந்து நீங்கள் கொடுக்கணும். லைட்டாக ஆஃப் கிளச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு நீங்கள் வந்து எக்ஸ்லேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி வந்து கொஞ்சம்
ஸ்லோவாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் 20 வந்தால் நீங்கள் 20க்கு மேலே போயிடுச்சுன்னா செகண்ட் கீரு, அதுக்கப்புறம் தேர்ட் கீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட்டி ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குங்க. இந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்து தான் நம்ம ஓட்டணும். கால் கீழே பார்த்திங்கன்னா கிளச்சை பார்க்குறது, பிரேக் போடையில் கீழே குமிஞ்சு பிரேக்கை பார்க்குறது, அந்த மாதிரி நம்ம கண்ணு பார்த்திங்கன்னா டக்குன்னு போகும் ஸ்டார்டிங்கில், அது இருக்கிறது தான். ஆனால் அது நம்ம பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி திருப்புங்க, திருப்பி பழகுங்க, அதுவும் கண்ட்ரோலில் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய சைட்டு போட்ட இடம் தான். இதில் வந்திங்கன்னா ரோடு பிரிவில் கட் ரோடு, அதில் பேக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்பி பாருங்கள், பின்னாடி பேக்கில் எடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங் கிளாஸ் போகணும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சல்லுன்னு ஓட்டி பழகிடுவாங்க. ஆனால் லேடிஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுறக்கெல்லாம். அதுக்கு என்ன நான் கொடுக்குற டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போகணும். போனால் தான், ஏன்னா மெயின் ரோட்டில் அது அவங்க வந்து மெயின் ரோட்டில் ஓட்ட விடுவாங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறோம், நம்மளுக்கு ஒரு பயம், வேறு ஏதாச்சும் இடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பிரேக் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படிங்கிறதுனால டிரைவிங் கிளாஸில் போனால் கொஞ்சம் ரூல்ஸும் சொல்லி தருவாங்க. நம்மளுக்கு வந்து பயம் விட்டுரும். அதாவது மெயின் ரோட்டில் ஓட்டுறக்கு ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் பயந்துக்குவோம். அதனால் அவங்கக்கிட்ட பிரேக் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது, தைரியமாக நம்ம ஓட்டுவோம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிரைவிங் கிளாஸ் போங்க, போய் கற்றுக்குங்க, ரூல்ஸ் எல்லாம் கற்றுட்டு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் ரெகுலராக சொல்லி தருவாங்க. ஒரு 12லேருந்து 15 கிளாஸ் சொல்லி தருவாங்க ஒவ்வொரு இதில், ஒவ்வொரு மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில். அப்போ அந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த 5 நாளில் கண்டிப்பாக நம்மளால் ஓட்ட முடியாது. ஒரு சிலர் ஓட்டலாம், ஜென்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஓட்டலாம். ஆனால் ஒரு சிலர்னால ஓட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக வந்து வீட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வண்டி எடுத்து ஓட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங் கிளாஸ் போன பிறகு தான் எனக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓட்டுவேன். இருந்தாலும் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு ரெகுலராக வந்து வீட்டில் ஓட்டினேன். அப்போ நம்ம சீக்கிரமாக ஓட்டிடலாம். நம்ம மெயின் ரோட்டில் ஓட்டுற பயம் கண்டிப்பாக வந்து போயிடும். அப்புறம் பின்னாடி எடுத்து பழகுங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பின்னாடி எடுக்கணும். பின்னாடி எடுக்கிறது தான் பெரிய. நீங்கள் அழகாக பின்னாடி எப்போ திருப்புறீங்களோ அப்போ நீங்கள் டிரைவிங் கற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. சும்மா லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும், அழகாக போகும், அதே திரும்பிக்கும். ஆரன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு விரலில் லைட்டாக டச் பண்ணிங்கனாலே அந்த மாதிரி ஆகும். அப்புறம் ஸ்டைலாக கையை தூக்கி சுற்றி திருப்புறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக பிடிச்சி நீட்டாக ஓட்டலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா என்ன அப்படிங்கிறத உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் சைடு மிரர் 2 பக்கம் சைடில் இருக்கும்ல, யாராச்சும் பின்னாடி வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம லைட்டோ லெஃப்ட்டோ லைட்டாக திருப்பிக்கலாம் வண்டியை. அதுக்காக அது உங்கள் லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஈஸி தான், கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். என்னை பொறுத்தளவு 2 வீலர் விட கார் ஓட்டுறது ரொம்பவே ஈஸி, சேஃப்டியும் கூட. டோரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்குங்க, கரெக்டாக உட்காந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து சின்ன கார் தான் பழகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, லேடிஸ் கொஞ்சம் சின்ன காரில் பழகினா நல்லாயிருக்கும். ஜென்னு 800, ஆல்டோ, அந்த மாதிரி ஆம்னி வேனு அந்த மாதிரிலாம் பழகுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அந்த மாதிரி திருப்பி திருப்பி பழகுனீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஒரு 5 - 20 நாள்லேயே கற்றுக்கலாம். டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கவே வீட்டில் நீங்கள் வண்டியை ரெகுலராக ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது. பவர் ஸ்டேரிங் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சல்லுன்னு திருப்புனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட அது ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் கற்றுக்கிட்டால் நம்ம எந்த வண்டி வேணாலும் ஓட்டிடலாம். சல்லுன்னு எடுத்து பவர் ஸ்டேரிங் எதுன்னு இல்லை, கொஞ்சம் பவர் ஸ்டேரிங்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்து ஓட்டணும். பழகிட்டோம்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக ஓட்டி காமிக்கிறேன், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ரொம்பவே ஈஸி, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக ஓட்டுங்க. எதுவுமே தொடர்ந்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை கற்றுக்க முடியும். இதன்ட்டில் எல்லாமே தான். எதுவுமே பழகிறது பார்த்திங்கன்னா ரெகுலராக அதை டச் வச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அது வண்டியை பொறுத்தளவெல்லாம் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா மட்டும்தான் வரும். ஈஸியாக சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். லைசன்ஸும் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம்.
ஏன்னா நம்ம ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போவாங்க. அந்த ஆர்டிஓவில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் ஓட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் படி என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் கீர் மாற்றுறீங்களா அப்படி இப்படின்னெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் டிரைவிங் கிளாஸ் கண்டிப்பாக போய்க்குங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கற்றுக்குவாங்க, நம்ம வீட்டிலையே வச்சுட்டு கற்றுட்டு டிரைவிங் போடுவாங்க. ஆனால் ஒரு சில பயந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக ரொம்ப பயப்படுறேன், எனக்கு மெயின் ரோட்டில் போக எனக்கு ஆப்போசிட்டில் வண்டி வருது, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க டிரைவிங் கிளாஸ் போய் கற்றுக்குங்க. இந்த மாதிரி பின்னாடி எடுத்து பழகணும். அப்போ தான் நம்ம எங்கே போட்டாலும், எங்கே போய் நம்ம ஒரு இடத்துல போய் பார்க்கிங் போட்டாலும் கரெக்டாக போகணும். அது போட்டோம் அப்படின்னாலே நம்ம 95% வந்து சூப்பராக டிரைவிங் கற்றுட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.